நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வல்லமை மனிதனுடைய உதவியே இல்லாமல் அந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டதோ, அதே வல்லமை அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வரும். இன்னைக்கு உலகம் முழுவதும், நான் சொல்றது உலகம் முழுவதும் பாவம் மரணம் என்கிற கல்லறைக்குள்ள இருக்கு. இயேசுடைய கல்லறைக்கு வெளியே ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லை மனிதர்கள் புரட்டி தள்ள முடியாது. ஏன்னா யாரும் புரட்டி தள்ள முடியாத அளவுக்கு பெரிய கல்லை வச்சு அதை சீல் வைத்திருக்கிறார்கள். வெளியிருந்து யாரும் உள்ள போக முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாது. அந்த கல்லறைக்கு வேற வாசலும் கிடையாது, ஒரே ஒரு வாசல் தான், அதுவும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அந்த நிலையில் தான் இருக்கு. ஆண்டவரே நினைச்சா கூட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நாங்களும் வெளியே வர முடியாது, யாரும் எங்களை வெளியே இருந்து தூக்கவும் முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்கள் அவர்கள் பாவங்களாக இருக்கலாம், மற்றவர்கள் செய்த பாவத்தை பார்க்கலாம், இவர்கள் கொடிய பாவம் செய்திருக்கலாம். கர்த்தர் யாருனாலும் நேசிப்பாருங்க, என்ன நேசிக்க முடியாதுங்க. யாருக்குனாலும் உதவி செய்வார், எனக்கு உதவி செய்ய முடியாதுங்கிற நிலையில் இருக்கலாம். நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வல்லமை மனிதனுடைய உதவியே இல்லாமல் அந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டதோ, அதே வல்லமை எந்த மனிதனுடைய உதவிக்கரம் உங்கள் வாழ்க்கையில் நீட்டப்படாமல் இருந்தால் கூட, எந்த வல்லமை இந்த கல்லை புரட்டி தள்ளினதோ அதே வல்லமை அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வரும். வெறும் பாவத்திலிருந்து மட்டும் கொண்டு வராது, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அத்தனை சவால்கள் இருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு நாளும் அவைலபிளா இருக்கிறது. அன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தார், அந்த வல்லமை வெளிப்பட்டதும் கிடையாது. எபேசு சொல்லும் பொழுது, விசுவாசிக்கிறவரிடத்தில் காமிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் காணும்படிக்கு அறியும்படிக்குங்கிறார். அந்த வல்லமை கடந்த நாட்கள்ல வெளிப்பட்டல, இன்னமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்னைக்கும் வெளிப்பட்டது, இன்னைக்கும் வெளிப்படுகிறது. சில மக்கள் மனசோர்வுல இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி தீரும், இது எப்படி ஒரு சொல்யூஷன் ஏற்படும், நம்ம எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம், ஒண்ணுமே நடக்கல, கடவுள் நினைச்சா கூட அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை அந்த அவமானத்திலிருந்து, தலை குனிவிலிருந்து, மனசோர்வுலேருந்து வெளியே கொண்டு வரும். சில மக்கள் வியாதியில போராடுகிறார்கள். வியாதியிலிருந்து வெளியே வர முடியுமா, சுகமாக முடியுமா, ஆரோக்கியமாக முடியுமா, நம்முடைய சரீரம் பழைய நிலைக்கு வர முடியுமா, முன்ன நடந்தது போல நடக்க முடியுமா நினைச்சீங்கன்னா, எந்த வல்லமை கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதோ அதே வல்லமை சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவத்தில் இருந்தோம் கர்த்தர் வெளியே தூக்குனார், பாவம்ங்கிற கல்லறையிலிருந்து தூக்குனார். அதே போல வியாதிங்கிற கல்லறையிலிருந்து வெளியே வந்துடணும், தரித்திரங்கிற கல்லறையிலிருந்து வெளியே வந்துடணும். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் அடைபட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கல்லையும் இன்றைக்கும் புரட்டுவதற்கு அந்த வல்லமை அவைலபிளா இருக்கு. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் அவைலபிளா இருக்கிறது. ரோமர் 8 எடுங்க, ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், வாசமா இருக்கா, ரசிக்கப்பட்டிருக்கீங்களா, ஆவியான் உள்ள இருக்கிறாரா? அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாதுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். வருங்காலத்தில் உயிர்ப்பிப்பார் மட்டுமல்ல, இப்பொழுதும் தொடர்ந்து உயிர்ப்பிப்பார். அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கக்கூடாது. சில கல்லறையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, அதாவது பாவம்ங்கிற கல்லையிலிருந்து வெளியே வந்து கல்லை உருட்டி வெளியே வந்தாச்சு. லாசருவை கர்த்தர் வெளியே எழுப்புறாரு, லாசருவே வெளியே வாங்குறார். லாசர் வெளியே வர்றான், செத்து 4 நாளுக்கு அப்புறம். அவனை சுற்றி கல்லறையில் சுற்றின துணி சுற்றி இருக்கு, உடம்பு முழுக்க சுற்றி இருக்கிறது, முகத்தில் சுற்றி இருக்கிறது. ரொம்ப மக்கள் கல்லிலிருந்து வந்துட்டாங்க, ஆனால் துணி இன்னும் கலட்டப்படலை. வியாதிங்கிற துணி சுற்றி இருக்கிறது, தரித்திரங்கிற துணி சுற்றி இருக்கிறது, இல்லாமைங்கிற துணி சுற்றி இருக்கிறது, பழைய பழைய காரியங்கள் இன்னும் சுற்றி இருக்கிறது.
எந்த வல்லமை வெளியே கொண்டு வந்ததோ அதே வல்லமை அந்த துணியும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கனற்றி போட வல்லமையா இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், யாருமே தூக்கி விட முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம், டாக்டர் கைவிட்டிருக்கலாம், மெடிசின் கிடையாதுங்கலாம், மெடிசின் கிடையாது, நோ ட்ரீட்மெண்ட், நோ ஹோப்னு சொல்லலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹோப் கொடுக்கும். எந்த கல்லை புரட்டணுமோ, எந்த அற்புதம் செய்யணுமோ, அந்த அற்புதத்தை இன்னைக்கும் எனக்காக ஒரு உயிர்த்தலின் வல்லமை செய்ய வைக்கும் என்பதை நிரூபிப்பதுதான் இயேசுடைய உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கிற சரித்திர நிகழ்வு மட்டுமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற அத்தனை தடைக்கல்லையும் புரட்டி என்னை வெளியே வாழ வைக்கக்கூடிய வல்லமையா இருக்கிறது.